Dear 11th standard students, exercise 11.6 வந்து இந்த வீடியோவில் ரெண்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். நம்ம வழக்கமாக பார்த்துருந்தது எல்லாமே உதாரணத்துக்கு இப்போ சப்போஸ் டைரெக்டாக வந்து ஒரு ஃபார்முலா இருக்குன்னு வச்சுங்களேன். சப்போஸ் எக்ஸ் பவர் 6 இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொன்னாங்கன்னு வச்சு எக்ஸ் பவர் 6 ப்ளஸ் எக்ஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொன்னாக்கா எக்ஸ் பவர் 5 பண்ணி எழுதிக்கிறேன். இதை இன்டிகிரேட் பண்ண சொன்னாக்கா நம்ம ஃபார்முலா வந்து இதுக்கு செய்வோம். எக்ஸ் பவர் 5 இது 7/7 போடுவோம், இது தனித்தனியாக போடுவோம். இது டைரக்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபார்முலா. இன்கேஸ் டினாமினேட்டரில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருந்ததுனாக்கா இதை நாம் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் பவர் 3 எடுத்து மறுபடியும் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ இப்படி எதுவுமே இல்லாமல் இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், இதுக்கு பேர் டைரக்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபார்முலா. இது வந்து நம்ம டீகம்போசிஷன் டு த அந்த ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொண்டாடுறோம். இப்போ இங்கே அப்படி இல்லை. அப்போ இந்த ஃபார்முலாவுக்கு டைரக்ட் அப்ளிகேஷனா இல்லை டீகம்போசிஷனா இல்லை எந்த மெத்தட் அப்படி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போது சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இன்னொன்று இங்கே இருக்குது. இதில் எப்படி பார்த்தாலும் நான் நோட் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா எந்த ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்னொன்று கிடைக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். சப்போஸ் இப்போ இது வந்து டிஃப்ரென்ஷியேஷனில் வந்து பவர் குறையதான் ஆகும். அப்போ இதுதான் பண்ணணும்னாக்கா நமக்கு இது கிடைக்கும். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் வரணும்னாக்க எக்ஸ் கியூபை நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நாம் சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். ஓகே, பாருங்கள் இதுக்கு என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். லெட்னு சொல்லிட்டு t is equal to 1 plus x square கொடுக்கிறோம். இதை dt by dx is equal to இது 1 ஆயிடும் 0, அதனால் இது 2x ஆயிடுது. dt மட்டும் இங்கே வச்சுக்கிட்டோம்னாக்கா 2x dx ஆகுது. நமக்கு x dx வேணுங்கிறதால இந்த 2 கீழே கொண்டாந்துடலாம். அப்போ 1/2 into dt is equal to x into dx. இப்போ இந்த இன்டகிரேஷன் நமக்கு என்ன ஆயிடுது, இன்டகிரேஷன் x dx by root of 1 plus x squareங்கிறது இந்த x dxக்கு பதிலாக 1/2 into integration of dt போட்டுட்டு இங்கே இதுக்கு பதிலாக ஒரு t போட்டுருவோம். this is equal to 1/2 into t to the power of minus 1/2. இப்போ x power n ஃபார்முலா வந்துச்சு பாருங்க. this is equal to 1/2 காமனாக இருக்கும், t to the power of minus 1/2 plus 1 by minus 1/2 plus 1. this is equal to the 1/2 அப்படியே இருக்கும். இங்கே வந்து t to the power of 1/2 ஆகிடும் divided by 1/2. இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு c போடணும்னாமோ இங்கேயும் ஒரு c போட்டுக்கலாம். இதை நாம் 1/2 இன்ட்டு இதை ரூட் ஆஃப் டீன்னு எழுதிக்கலாம். டி நம்ம எதுக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் 1 ப்ளஸ், அதனால this is equal to 1/2 போட்டு ரூட்டுக்குள்ள 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டு ப்ளஸ் சின்னு எழுதிடுவோம். ஓகே, தட்ஸ் ஆல். இதுதான் இந்த ப்ராப்ளம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு சப்ஸ்டியூஷன் கண்டுபிடிக்கிறதா. இது எக்ஸ் ஸ்கொயர் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. எதை சப்ஸ்டியூஷன் பண்ணாக்கா வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எக்ஸ் கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாதான் எக்ஸ் ஸ்கொயர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு ஸ்டெப்பில் நமக்கு என்ன எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் dx அப்படியே எழுதிட்டு பை 1 ப்ளஸ் போட்டுட்டு இதை எக்ஸ் கியூப் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ நாம எக்ஸ் கியூபுக்கு பதிலாக லெட் t is equal to x cube. இப்போ dt by dx is equal to 3x square ஆகும். நமக்கு dt வேண்டும் நமக்கு, அதனால இந்த 3 இங்கே வந்துச்சுனாக்கா this is equal to x square dx ஆகி இந்த 3 வந்து 1/3 இங்கே வந்துடும். இப்போ பாருங்க x square dx மேலே வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ அந்த இன்டகிரேஷன் என்னவாகுது, இன்டகிரேஷன் x square dx by 1 plus x cube whole square becomes 1/3 dt by 1 plus இப்போ x cube பதில் நம்ம என்ன வச்சிருக்கோம்னா t வச்சிருக்கோம், அதனால t வந்து t ஸ்கொயர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேசிக் டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலாக்கு வந்துட்டு பாருங்க. 1 plus t ஸ்கொயர் வந்து tan இன்வெர்ஸுக்கு வந்துருக்கு. this is equal to 1/3 tan inverse of t plus c. t எதுக்கு பதிலாக வச்சிருக்கோம், நாம x cube பதிலாக வச்சிருக்கோம். this is equal to 1/3 போட்டு tan inverse of x cube போட்டுட்டு plus c. ஓகே, that's all. சப்ஸ்டியூஷனுக்கு எது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம்னா the problem becomes very easy. Thank you.